தாய் கிழவின்னு ஒரு படம் ஆமாம் ஆமாம் அது பார்த்தேன். பாத்தீங்களா? என்ன அது அவங்களோட photos வளர்ச்சியை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? ராதா பொண்ணுக்கு போய் வளர்ச்சி பற்றி சொன்னாங்க என்ன கிடையாது. இப்போ நீங்கள் சிவாஜி வந்து உலகத்திலே பெரிய ஆக்டர் வந்து செகண்ட் ஒப்பீனியன் கிடையாது. இந்த ராதா பண்ணுற அத்துக்கு நீர் ராதாவை திருப்பி பண்ண முடியாதே. இந்த ராதா ஜீன்ஸ் உள்ள இருந்து அவர்கிட்ட போய் நடிப்பு நம்ம எப்படி சொல்லி கொடுக்க முடியும்? அதை ஒன்றுமே பண்ண முடியும். நீங்க அவங்க கிண்டலுக்கு மாட்டிருக்கீங்களா? இல்ல எல்லாரையும் கிளம்புறாங்களே. அதைத்தான் தொடர்ந்து அதான் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு காலையில ஃபோன் பண்ணாரு, உனக்காக தாண்டா வரேன் அப்படின்னாரு. எனக்காக இல்லைன்னா வேற ஏதாவது பொம்பளைக்காக வருவீங்களான்னு கேட்டார். அதோட போனை கீழே வை, மரியாதை கெட்டு போயிடும்னாரு. ஓகே பாய் அப்படின்ட்டு வச்சுட்டேன். ஏதாவது நிக்நேம் வச்சிருக்கீங்களா அவருக்கு? அவருக்கு நிறைய வச்சிருக்கேன். ப்ளீஸ் ப்ளீஸ் சொல்லுங்க கேட்கலாம். பப்ளிக்லாம் சொல்லாதம்மா. இந்த படம் ஷூட்டிங் அப்போ இவங்க காலில் வந்து ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு, இந்த தாய் கிழவி. அதையும் மீறி அவங்க வந்து ஆக்ட் பண்ணியிருக்காங்க. வீட்டில் எடுத்த என் அண்ணா இருக்காருல்ல, என் வாழ்க்கையில எந்த பிரச்சனைக்கு அவர் வரலன்னு சொல்லுங்க. அது நிறைய பர்சனல் விஷயத்துக்கு நான் தான் சமாதானம் பண்ணி அவர் தான் சமாதானம் பண்ணுவாரு. எத்தனை வாழ்க்கையில அப் அண்ட் டவுன் வந்தா கூட எல்லாத்துக்கும் நான் தான் சப்போர்ட். அப்ப அப்ப பிரஸ் எல்லாம் வந்து பத்திரிக்கையில வந்து தவறா எழுதுவாங்க. அப்ப நமக்கு வந்து டிவியோ இன்டர்நெட்டோ இன்ஸ்டாகிராமோ எதுவுமே கிடையாது கிளாரிஃபை பண்றதுக்கு. அது ஆமா, கிளாரிஃபை பண்றதுக்கு கண்ணா பின்னாடி எழுதுவாங்க. ராதிகாக்கு வந்து குழந்தையே பிறக்காது, அவங்களுக்கு ஏதோ பிரச்சனை அப்படி இப்படின்னு என்னென்னமோ கதை. நான் ஒரு நாள் இவர்கிட்ட உட்காந்து அழுகுறேன். என்னங்க இப்படி என்ன பாருங்கண்ணா, என்ன இப்படி சொல்றாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லடா, எல்லாம் நல்லா இருப்பேன் அப்படின்னா. நான் என் முதல் குழந்தை பிறந்த லாஸ் ஏஞ்சலஸ் போய், ஆமா அமெரிக்கா போய், அப்புறம் நம்ம ஹேட் மை ஃபர்ஸ்ட் சைல்ட். அவர் தான் முதல்ல ஹாஸ்பிட்டலுக்கு வந்து, இது போதண்டா உனக்கு குழந்தை பிறந்தாச்சு, இனிமே நீ எதுக்கும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு போனார் இவர். அதான் சொல்றேன், அவனுக்கு சின்ன வயசு பொண்ணு பெரிய அறிவாளி, பெரிய முதலாளி. ஒரு 5 வருஷம் நான் வந்து நிறைய பழைய காரில் வச்சுருந்தேன். சொந்தமாக கார் வந்து ஒரு டொயோட்டா கார் வாங்குறதே வந்து இந்த அம்மா கூட்ட காசு நம்ம முதலாளி அம்மா இருக்கு. Title sponsors Ramraj Mritu Towel, Super Soft, Super Absorbent, Max Gold, Cash for Gold. Call 04445454545. GT Holidays, South India's #1 travel brand. Milky Mist presents Radhika Sarath Kumar Fans Festival. Supported by the Chennai Silks. Let the celebrations begin. Arabian Garden, a seafood restaurant. Anuj Tiles, ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். ஜெயச்சந்திரன், எல்லாமே இருக்கு, நல்லாவே இருக்கு. Powered by லலிதாம்பிகை Fertility Center, a unit of Sri Lalitambigai Medical College and Hospital. Mr. Gold, தரத்திலும் அளவிலும் no compromise. Gasanshi Jewellers, celebrate with exclusive launch offers from Feb 7th to 28th only. 2,500 offer per sovereign on gold, 5,000 offer per carat on diamonds. Darling AC திருவிழா, இந்தியாவிலே மிக குறைந்த மாத தவணையில் ஏசி. வென்யூ பார்ட்னர் MOP வைஷ்ணவ் காலேஜ் ஃபார் விமன். நீங்க வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா பண்ணிருக்கீங்க, அண்ணன் தங்கச்சியாவும் பண்ணிருக்கீங்க. பிரதர் சிஸ்டர் தானா? எது உங்களுக்கு வந்து ரொம்ப அண்ணன் தங்கச்சி? ஐ மீன் அண்ணாமலை. நான் நினைச்சேன் அதான் அண்ணன் தங்கச்சி அப்படின்னு அண்ணாமலை தான். பாசப்பறவையில் ஒரு ஐடியல் ஒய்ஃபா வந்தாங்க உங்களுக்கு? இல்லை, அதை பாராத எண்ணிக்கையில் ஒய்ஃபாக வந்தான். பட் ஒரு ஒரு உண்மையை தெரிஞ்சுக்கணும்னா, சிவாஜி சாவித்திரி வந்து பாசமலரில் அண்ணன் தங்கியும் அடித்தாங்க. அப்புறம் இம்மிடியேட்டாக அடுத்த படம் எல்லாம் உனக்கான படத்தில் வந்து ஹஸ்பண்ட் போய் அடித்தாங்க. படம் ஓட மாட்டேன்ச்சு. என்னோட பப்ளிக் வந்து சிவாஜியும் சாவித்திரி வந்து அண்ணன் தங்கச்சி வந்து எப்படி லவ் பண்ணலாம்ட்டாங்க. பட் வேடிக்கை என்னென்னா, பாசப்பறவையில் அண்ணன் தங்கி அடிச்சிட்டு இம்மிடியேட்டாக பாடா தேனிக்கு நான் வந்து ஹஸ்பண்ட் அடித்தோம். சூப்பர், ரெண்டுமே சூப்பர் ஹிட் ஃபிலிம். ரெண்டை மட்டும் மாறா பண்ணுறாங்க. சிவாஜிக்கு இப்போ சாவித்திரிக்கு ஒத்துக்க மாட்டாங்க. நீ அண்ணன் தங்கச்சி எப்படி நீ வந்து லவ் பண்ணலாம் சொல்லிட்டு எல்லாம் உனக்கான படம் ஃப்ளாப்பு. பட் இங்கே 2 படமே வந்து ஹிட் ஆகி போச்சு அவனுக்கு. பட் அண்ணாமலையில் தங்கச்சி கேரக்டர் மாஸ்டர் பீஸ் ரோல். இப்போ வந்து தாய் கிழவின்னு ஒரு படம் பண்றாங்க. எது தாய் கிழவின்னு ஒரு படம் பண்றாங்க? ஆமாம் அது பார்த்தேன். பாத்தீங்களா? என்ன அவங்களோட வளர்ச்சியை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? ராதா பொண்ணுக்கு போய் வளர்ச்சியை பற்றி சொன்னாங்க என்ன கிடையாது. இப்போ நீங்கள் சிவாஜி வந்து உலகத்திலே பெரிய ஆக்டர் வந்து செகண்ட் ஒப்பீனியன் கிடையாது. இந்த ராதா பண்ணுற அத்துக்கு நீர் ராதாவை திருப்பி பண்ண முடியாதே. இந்த ராதா ஜீன்ஸ் உள்ள இருந்து அவர்கிட்ட போய் நடிப்பு நம்ம எப்படி சொல்லி கொடுக்க முடியும்? அதை ஒன்றுமே பண்ண முடியாது. சும்மா நீங்க அவங்க கிண்டலுக்கு மாட்டிருக்கீங்களா? இல்ல எல்லாரையும் கிளம்புறாங்களே. அதைத்தான் தொடர்ந்து அதான் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு காலையில ஃபோன் பண்ணாரு, உனக்காக தாண்டா வரேன் அப்படின்னாரு. எனக்காக இல்லைன்னா வேற ஏதாவது பொம்பளைக்காக வருவீங்களான்னு கேட்டேன். அதோட போனை கீழே வை, மரியாதை கெட்டு போயிடும்னாரு. ஓகே பாய் அப்படின்ட்டு வச்சுட்டேன். ஏதாவது நிக்நேம் வச்சிருக்கீங்களா அவருக்கு? அவருக்கு நிறைய வச்சிருக்கேன். ப்ளீஸ் சொல்லுங்க கேட்கலாம். பப்ளிக்லாம் சொல்லாதம்மா. ஸோ வண்டர்ஃபுல். உங்களோட சில்ட்ரன் 2 பேரும் மீட் பண்ணுறாங்களா? ஏன்னா நம்ம தலைமுறையில் ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது, நெக்ஸ்ட் ஜெனரேஷன் அதை கொண்டு போவாங்களா? அவங்களுக்குள்ள ஒரு இல்லைம்மா, அது வந்து வாழ்க்கை முறையே வேறு மாதிரிம்மா. இப்போது
நாங்கள்லாம் சினிமாக்குள்ளே வரும்போது சிவாஜி வந்து லட்சங்கள் வாங்கிட்டு இருக்காரு. நான் வந்து கந்தன் கணியில் படத்தில் இந்த பக்கத்தில் விஜயா, அந்த பக்கம் ஜெயலலிதா. முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா இந்த பக்கம் விஜயா ஜோடியாக நடிக்கிறோம். இது நடிக்கும் போது எனக்கு 3000 ரூபா சம்பளம். அந்த படம் நடிக்கிறதுக்கு 3000 சம்பளம். அந்த படம் முடியும் போது பாக்கி வந்து ஒரு 1000 ரூபா பேலன்ஸ் இருந்து, என்னங்க சம்பளம் கொஞ்சம் பாக்கி இருக்குன்னாட்டே, ஜெமினி ரவுண்டான பக்கத்தில் மயில் மேலே நீயும் விஜயாவில் ஜெயலலிதா இருக்கிற உட்காந்துருக்க, சிவாஜி கீழே கும்பிடு போட மாட்டேங்கிற, சம்பளம் கேட்குற கிறுக்கு பயிலண்ணா, வேண்டாங்க பணம் கொடுக்காங்க. அந்த காலகட்டத்தில் செட்டுக்குள்ளே இப்படி ஃப்ளோர் இருந்ததுன்னா ஃப்ளோரில் வந்து சிவாஜி, ஏபி நாகராஜா கம்ப்ளீட் எல்லா ஆக்டரும் சமபந்தி போஜனம், எல்லாருக்கும் ஒரே மாதிரி சாப்பாடு போட்டோம், ஒரே ஃபுட் தான் போடுவாங்க. இன்றைக்கி கேமராக்கள் ஒழிஞ்சிட்டு இருக்கீங்க, வெளியே வந்த மட்டும் கேமரா மாதிரி கதாநாயகி பார்த்துட்டு இருக்கு, அடுத்த கேமராக்கள் ஒழிஞ்சிக்கிறீங்க. அப்போ எப்படி நீங்கள் ரிலேஷன்ஷிப்ஸ் உங்களுக்கு வரும்? கிட்டத்தட்ட குழந்தைகள் அதே மாதிரி தான் இருக்காங்க. நம்ம வந்து அந்த காலத்தை பழகின மாதிரி இப்போ நீங்கள் பழகிறதுக்கான வாய்ப்பே கம்மியாக. அவர் ஏன் நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு? உங்களால கன்வின்ஸ் பண்ண முடியல? அவருக்கு முடியல. என்னோட தான் கடைசியா பண்ணாரு அண்ணாமலை. ஆமாம், அண்ணாமலை 21ஆம் தேதி 2005 ஜனவரி 21ஆம் தேதி இனிமேல் மேக்கப் போட மாட்டேன் என்று சத்தியம் செய்து கொண்டேன். சத்தியம் செய்து கொண்டதுக்கு அப்புறம் தான் வந்து 67 வயசில், நல்ல ஞாபகங்க, உங்கள் அம்மா அப்பா இறந்துக்கு பாருங்கள், 67 வயசில் நான் கம்பராமாயணம் ஒரே ஒரு ஆண்டு தயார் பண்ணி, ஆண்டு தயார் பண்ணி 100 பாட்டை தயார் பண்ணி 1967 2 மணி 20 நிமிஷம், நீங்கள் ஒன்றுமே இல்லை, 5000 ஸ்டூடெண்ட்ஸ் முன்னாடி 2009 ஜனவரி மாதம் 28ஆம் தேதி பேசினேன். உலகம் பூரா ஒன்றும் பண்ண சிவகுமார் கம்பெனிக்காரன்னு போய் பாருங்கள், அது இன்றைக்கி உள்ளே இருக்குது. பாட்டில் ஈஸியிலே முதல் சொன்னல, வல்ல வெய்யோனுடைய நன்மை என்னையின் விரிசோதியின் மறைய பொய்யோ என்னும் இளையாளோடும் இளையானோடும் போனான், மையோ மரகதமோ மறிகடலோ மழைமுகிலோ ஐயோ இவன் வடிவென்பதோர் அழியாழ குடையான், மாலைபாய் நியமம் செய்து மரபொழி ஏற்றி வைகள் வேலைபாய் அமுதன் நாளும் வீரனம் விரித்த நாணல் மாலைபாய் பாரின் பாயல் வைகினர் வரிவில் ஏந்தி காலைபாய் அளவும் தம்பி எமைப்பை காத்திருந்தான். இதெல்லாம் சொல்ல போனியுமா? 67 வயசில் இது பண்ணிட்டு மகாபாரத் இதை விட பெருசு. 75 வயசில் மகாபாரதம் பேசினேன். பேசிட்டு அது விஜய் டிவி டெலிகாஸ்ட் ஆக போது ஜெயலலிதா அம்மையார் வந்து முதலமைச்சராக இருக்காங்க. சோசார் தான் எனக்கு மானசீக குரு. சோசார் வந்து ட்ரெக்காஸ்டமி பண்ணி ஹாஸ்பிட்டலில் படுத்துருக்காரு. ஜெயலலிதா அம்மா வீட்டில் இருக்காங்க, முதலமைச்சர். இன்றைக்கி 12 மணிலேருந்து 2:30 வரைக்கும் சிவகுமார் ப்ரோக்ராம் வருதான்னு சொல்லிட்டு ஜெயலலிதா அம்மையார் வந்து பூங்குன்னு சொன்னார். ஸ்நாக்ஸ் மட்டும் கொண்டாந்து கொடுன்னு சொல்லிட்டு உட்கா வச்சுட்டு அந்த மகாபாரதம் நான் பேசின முறையை வந்து ஜெயலலிதா அம்மையார் பார்த்துக்காங்க. சோசார் வந்து ஆஸ்பத்திரியில் சின்ன டிவிக்கு சொல்லிட்டு இங்கே ஓட்ட பேச முடியாது பார்த்துக்காரு. போய் பார்த்துட்டு, உன்னுடைய ஞாபக சக்தி உலகத்தில் யாருக்கும் வராது, சோசார் சொன்னது, உலகத்தில் யாருக்கும் வராது, இதுவரைக்கும் வந்ததில்லை அப்படி பாராட்டு லெட்டர் நான் என்ன வச்சுருக்கேன். அப்படி பண்ணேன். அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக 81 வயசில் 4 மணி நேரம் நெட்டில் போய் பாருங்கள், சிவகுமார் திருக்குறள் 100ன்னு போய் நெட்டில் அடித்து பாருங்கள் வரும். 81 வயசில் 4 மணி நேரம் நான் ஸ்டாப்பாக நின்று திருக்குறள் 100 குறளில் உரை எழுந்திருக்கேன். 81 வயசில் நான் ஸ்டாப் 4 hours. இதெல்லாம் வந்து இப்போ என்ன பண்ணியிருப்பீங்க? இந்த ராதிகாவாகட்டும் நீங்களாம் உங்களோட ஜோடியை போட்டு உங்கள் அப்பா வேஷம் கொடுப்பீங்க, மேசியெல்லாம் வெள்ளை அடிப்பீங்க, டை அடிக்க வைப்பீங்க, வெள்ளாட்டி அடிச்சிருங்க, ஒரு போண்டா வச்சு கொடுப்பீங்க. அதை சாப்பிட்றக்க நான் இருக்கிறேன். எவனோ எழுதி கொடுத்த டைலாக் நான் பேச முடியாதுக்காக நானே ஸ்கிரிப்ட் எழுதி நானே பைகாட் பண்ணி நானே இதை பண்ணிகிட்டு இருக்கேன். எம்ஜிஆரோட நடிச்சிருக்கீங்க, சிவாஜியோட நடிச்சிருக்கீங்க, அவங்கள பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். அவங்களோட ஆக்ட் பண்ண எம்ஜிஆர் அவர்களோடு நான் வந்து 2 படம் பண்ணேன். காவல்காரன் ஒன்று, அது படம் கடல் பாதி நடந்துட்டு இருக்கும்போது அது துப்பாக்கி சுடப்பட்டு ஷூட்டிங்னு போய் திரும்ப பண்ணாங்க. அது திரும்ப கம்ப்ளீட் ஆகி அது 100 நாள் ஓடிச்சு. அப்போ இந்த பக்கத்தில் வந்து எம்ஜிஆர் படம் நடித்தது இதயமனை படத்தில் நடித்தேன். அது வந்து நான் லட்சுமி நடித்தோம். அந்த படம் வந்து 100 days போச்சு. அது முடிஞ்ச உடனே அவர் 72ல் திமுக வந்து விலக்கப்பட்டு அதிமுக ஸ்டார்ட் பண்ணிட்டார். அதுக்கப்புறம் முதலமைச்சரானவர் என்னுடைய 100வது பட விழாவுக்கு வந்து சிவகுமார் கல்வி அறக்கட்டளை அவர் துவக்கி ஆசீர்வாதம் பண்ணார். இன்றைக்கி 46வது வருஷமாக அந்த கல்வி அறக்கட்டளை மாணவர்களுக்கு பரிசு கொடுத்துட்ருக்குது. ஆசை எப்படியாவது வாங்கணும், அந்த பிரைஸை வாங்கணும்னுட்டு. அப்படி முடிச்சார். எம்ஜிஆர் மேட்டர்னா நீங்கள் நான் யாருக்கு நிறைய பேர் 90% யாருக்குமே எம்ஜிஆருடைய பழைய வாழ்க்கை தெரியாது. காலையில் ஷூட்டிங் போகிறாரு, 9 மணிக்கு மேக்கப் போட்டு உட்காந்துருக்காரு. 9, 10, 11, 12, 1 மணி ஆகிப்போச்சு. மத்தியானம் 2, 3, 4, 5, 6 ஆகிப்போச்சு. இன்றைக்கி ஷார்ட் இல்லை. சொல்லணும்ல, தம்பி சாரிப்பா எனக்கு உனக்கு ஷார்ட் இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. உன்னை பேக்கப் பண்ணுவாங்க, நேராக வீட்டுக்கு போயிடுவார். 2 நாள் 3 நாள் 17 நாள் காலையில் 6 மணிக்கு வந்து மேக்கப் போட்டு உட்காந்துருப்பார். சாயங்காலம் வரைக்கும் ஷார்ட் வருது, சாரி சொல்ல மாட்டாங்க. 17வது நாள் வந்து அவருக்கு ஷார்ட் வருது. தம்பி உனக்கு சைக்கிள் இருக்கான்னு கேட்குறாங்க. போலீஸ்காரன் வேஷம் யார்? நான் தான் போலீஸ் இருக்கார். 1936 முதல் படம் சதிலீலாவதி.
சைக்கிள் இருக்காங்க, இல்லை சைக்கிள் இல்லாமல் எப்படி ஷூட் பண்ண முடியும், லெட் அஸ் டூ இட் சம் அதர் டேங்கிறாரு எலிசாட்டாங்க. சார் இருங்க சார்னு எதிர்த்தாப்புல ஒரு பொட்டி கடை சைக்கிள் நிற்குது. ஓடி போய் அந்த சைக்கிளை தூக்கிட்டு வந்து நடிக்கிறாரு. 2 ஷாட் எடுத்துருக்கும் போது அந்த சைக்கிளுக்கார ஓடியாந்து திருடா சைக்கிள் திருடனா. உடனே டாக்டர் சொல்கிறாரு லெட் ஹிம் டெல் ஹிம் சைக்கிள் இஸ் ஆக்டிங். சார் இங்கிலீஷ் எனக்கும் தெரியும், சைக்கிள் தான் சொன்னான். நேராக ஓடி போய் ஐயா நான் திருடன்லாம் கிடையாது, 17 நாள் ஷாட் வர, இன்றைக்கி தான் இந்த சைக்கிள், இன்றைக்கி ஷாட் வராது, ஷாட் முடிஞ்சவன் தரணும். அவர் தான் பராஸ்டே டைரக்ட் பண்ண கிருஷ்ணன் பஞ்சில் பஞ்சு கிருஷ்ணன் தான் அந்த சைக்கிள் சொந்தக்காரர். இப்படி வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணவர். நம்ப மாட்டேங்க, 1940 2 முண்டா பனியனு, 2 ஜிப்பா, 2 வேஷ்டி, இவ்வளோ தான் அவருக்கு ட்ரெஸ்ஸு. இது சாயங்காலம் இந்த கிரேட் எம்ஜிஆர் நாட் ஆண்டவர். நைட் ஆனால் 2 ஜிப்பா, பண்டாப்படி அண்டர்வேர், 2 வேஷ்டி, இவரே அந்த தண்ணி துவைச்சி காய போட்டு காலையில் சுடுகரியில் அங்கே சுடுகரியை சொம்புக்குள்ளே போட்டு இசி போட்டு நடந்து ஸ்டுடியோ போய் சான்ஸ் கேட்பார். அப்படியெல்லாம் வாழ்ந்தவர். 19 கல்யாணம் பண்ணுறாரு. ஒரு அம்மா கல்யாணம் 2 வருஷத்தில் அந்த அம்மா செத்து போகிறாங்க. பார்கவி என்கிற தங்கமணி. சதானந்தவி இன்னொரு அம்மாவை கல்யாணம் பண்ணுறாரு. கல்யாணம் பண்ணி ஒரு 2 வருஷம் கூட அந்த அம்மா டிபி வந்துருந்து. டிபி வந்தோடனே டிபிக்கு அந்த மருந்து கிடையாது. நான் சொல்ல 1940 டிபிக்கு மருந்து வரல. அப்போ இன்னும் அங்கே வால்டாக்ஸ் ரோட்லேருந்து பொண்டாட்டி சைக்கிள்ஸ்காரை உட்கார வச்சு த கிரேட் எம்ஜிஆர் நடந்து கூட அங்கே காமதேவன் தியேட்டர் பக்கத்தில் வாசுதேவ ராவன் ஒரு டாக்டர் இருக்கார். இதுக்கு இந்த டாக்டர், அந்த டாக்டர் டிபி பேஷண்ட்டை போய் மருந்து வாங்கிட்டு தீம் போவார். இப்படியெல்லாம் வாழ்ந்து கடைசி காலத்தில் அந்த அம்மா நடக்க முடியாது, பேச முடியாது. அந்த அம்மாவை இவரே ஸ்டுடியோவில் வந்த உடனே தலைக்கு எண்ணெய் வச்சு ஊற வச்சு இவரே சேர்க்க அரப்பு போட்டு குளிப்பாட்டி சாம்பிராணி போட்டு சாதத்தை ஊட்டி விட்டு தூக்கிட்டு போய் படுக்க வைப்பார். இப்படியெல்லாம் வாழ்ந்த ஒரு மனுஷன். முதல்ல 10 வருஷம் துண்டு வேஷம். முதல் படத்தில் 36 47 வரைக்கும் துண்டு வேஷம். 1947 ஹீரோ சான்ஸ் வருது. அதுக்கப்புறம் இப்போ லேடி சப்ஜெக்டாக ஒரு 7 வருஷம் போகுது. 1954 தான் அவர் மலைக்கல்லன், அலிபாபா, மதுரை வீரன், அப்படி நாடோடி மண், சொந்தமாட்டாக இப்படி ஆரம்பித்து 1977 நாட்டையே பிடிச்சார். நடிகன் நாடாண்ட ஒரே மனிதன் எம்ஜிஆர் தான். அவரை போல தனிமத வாழ்க்கையை துன்பப்பட்டவன் யாருமே கிடையாது. சிவாஜி பற்றி சொல்லுவோம். சூப்பர். இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் எல்லாம் சொல்றதுக்கு யாருமே இல்ல. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. குட், இது பதிவு பண்ணிட்டோம். இந்த படம் ஷூட்டிங் அப்போ இவங்க காலில் ஒரு பெரிய பிரச்சனை வந்திருக்கு, இந்த தாய் கிழவி. அதையும் மீறி அவங்க ஆக்ட் பண்ணியிருக்காங்க. என் அண்ணா இருக்காருல்ல, என் வாழ்க்கையில எந்த பிரச்சனைக்கு அவர் வரலன்னு சொல்லுங்க. அது நிறைய பர்சனல் விஷயத்துக்கு நான் தான் சமாதானம் பண்ணி அவர் தான் சமாதானம் பண்ணுவாரு. எத்தனை வாழ்க்கையில அப் அண்ட் டவுன் வந்தால் கூட எல்லாத்துக்கும் நான் தான் சப்போர்ட். ஏன்னா நீங்கள் தைரியமாக வாழ்க்கையை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு வாழ்க்கையில் பர்சனல் லைஃப் ஆகட்டும், கல்யாண வாழ்க்கையாக இருக்கட்டும், எந்த வாழ்க்கையாக இருந்தாலும் எத்தனை அப் அண்ட் டவுன் வந்தாலும் நான் தான் சப்போர்ட். 100%. எனக்கு அப்போ அப்போ ப்ரெஸ் எல்லாம் பத்திரிக்கையில் தவறாக எழுதுவாங்க. அப்போ நமக்கு டிவியோ இன்டர்நெட்டோ வாட்ஸ்அப்போ இல்லாட்டி இன்ஸ்டாகிராமோ எதுவுமே கிடையாது கிளாரிஃபை பண்ணுறதுக்கு. அது ஆமாம், கிளாரிஃபை பண்ணுறதுக்கு கண்ணா அப்படின்னா எழுதுவாங்க. ராதிகாவுக்கு குழந்தையே பிறக்காது, அவங்களுக்கு ஏதோ பிரச்சனை அப்படி இப்படின்னு என்னென்னமோ கதை. நான் ஒரு நாள் இவர்கிட்ட உட்காந்து அழுகுறேன். என்னங்க இப்படி என்ன பாருங்கண்ணா, என்ன இப்படி சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, எல்லாம் நல்லா இருப்பேன் அப்படின்னா. நான் என் முதல் குழந்தை பிறந்த லாஸ் ஏஞ்சல்ஸ் போய், ஆமாம், அமெரிக்கா போய் அப்புறம் நான் ஹேட் மை ஃபர்ஸ்ட் சைல்ட். அவர் தான் முதல்ல ஹாஸ்பிட்டலுக்கு இது போதண்டா, உனக்கு குழந்தை பிறந்தாச்சு, இனிமே நீ எதுக்கும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு போனார் இவர். அப்போலேருந்து கேட்ட கேள்வியில் பாதி அப்படின்னு போச்சு. சிவாஜியை பற்றி சொல்லணுங்க. இப்போ என்னுடைய உடம்புக்குள்ளே ஓடுற ரத்தமே சிவாஜி ரத்தம் தான். அதாவது நடிகன் அப்படின்னு ஒரு ஆஸ்பெக்ட் எடுத்திங்கன்னா என் உடம்புல ஓடுற ரத்தம் சிவாஜி ரத்தம் தான். அவர் கூட மெட்ராஸ் முதல்ல அவர் வீட்டில் 1958 ஜூன் மாதம் 10ஆம் தேதி வீட்டில் ஃபஸ்ட்டு மீட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் ஒரு 6 வருஷம் கழித்து சிவாஜி கூட கந்தன் கனி படத்தில் நடிக்கிறேன். நான் முருகன் வேஷம், அவர் வீரபாகுன்னு சேனாதி வேஷம் அவர் போடுறாரு. அந்த ஒரு ஏபி நாராயணன் டயலாக்கு, அந்த சிவாஜியோட பாடி லாங்குவேஜ், அவர் சிம்ம குரல், அந்த தமிழ், அதை போய் நம்ம எங்கேம்மா கேட்க போகிறோம். சூரபத்மன் கேரக்டர் அசோகன் போடுறாரு. அந்த கம்பீரமாக பெரிய மீசை வச்சு இவ்வளோ பெரிய கிரீடம் வச்சு உட்காந்துருப்பார். வீரபாகு தூது போகிறாரு. முருகனா, யாரவன், அவனை யார் என்று கேட்கிறாய், உன்னை ஒழிப்பதற்கென்றே உலகில் தோன்றியவன், வேரோடு வந்திருப்பவன், உன்னால் வேதனைப்படும் அமரர்களை விடுவிக்கப் போகிறவன், வேலன் வேதத்திற்கு சீலன், பார்வைக்கு பாலன், பகைவர்க்கு காலன்.
எத்தனை பேர்கள் அவனுக்கு? கந்தன் என்பார், கடம்பன் என்பார், கார்த்திகேயன் என்பார், குகன் என்பார், ஷண்முகன் என்பார், அறுமுகன் என்பார், உன்னையும் வதைத்தவன் சூரனையும் வதைத்த சூரன் என்பார். நீ யார்? உனக்கும் அவனுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? சொல்லுக்கும் பொருளுக்கும் முத்தமிழுக்கும் தமிழின் இனிமைக்கும் ஆயகலை 64க்கும் 6 சாஸ்திரத்திற்கும் 4 வேதத்திற்கும் முன்னை வழமைக்கும் பின்னை புதுமைக்கும் தலைவன் அவன். அவனே வேலவன். அவன் அனுப்பிய தூதுவன் வீரபாகு தேவன். ஓ, வேலவன் அனுப்பிய தூதுவன் மட்டுமல்ல, உனக்கு நன்மை எடுத்து ஓதுபவன். இதை பார், சிவனை தவிர யாராலும் வெல்ல முடியாது என்ற வரத்தை பெற்றவன் நான். அதை அறிந்தாயா நீ? வரத்தை பெற்ற பெண் நடக்கும் தரத்திலே தாழ்ந்து விட்டாய் என்றுதான் உன் சிரத்தை அறுப்பதற்கு 12 கரத்தோடு 6 முகத்தை படைத்திருக்கிறான் பரமன். அதை அறிந்தாயா நீ? 6 முகன் என்ன 1000 முகம் படைத்தவனான என்ன? இந்த சூரனை வெல்ல இந்த உலகில் எவனும் பிறக்கவும் இல்லை, இனி பிறக்க போதும் இல்லை. உன்னால் என்ன செய்ய முடியும்? என்ன செய்ய முடியுமா? உனக்காகவே தாண்டி வந்தேன் கடலை, வாங்குவேன் உன் உடலை, அணிவேன் மாலையாய் குடலை, என் ஐயன் கட்டளை இடலை, அதனால் அவனை தொடலை. என்னங்குது? 1967 ஓகே. எப்படி எல்லாம் இந்த மாதிரி டயலாக் இப்ப இருக்கிற நடிகர்ல யார் பேசுவார்கள்? யாராலையும் பேசவே முடியாது. உங்க அம்மா கையாடிட்டாங்க. எங்க யாருமே ஒருவே பதில் இருக்காதோ? முதல்ல எழுத மாட்டாங்க டயலாக், அப்புறம் எழுந்தா தானே பேசுறதுக்கு. இந்த டயலாக் யார்? சிவகுமார் சார் சொல்றாரு, நான் வந்து நடிக்கிறத விட்டுட்டேன், மேக்கப் போடுறத விட்டுட்டேன்னு. ஆனா அவருக்குள்ள இருக்கிற நடிகர் வந்து அப்பப்போ வெளியில வராரு டயலாக்ல. அவர் போவே முடியாது. பட் டுடே இஸ் அபவுட் ராதிகா. அவங்க வந்து amazing 47 years in the film industry. 48 years. Okay, 48 years. And then wonderful film coming this month, and the Thai Kiravi. Plus I think அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து இங்கே எல்லா யங்ஸ்டர்ஸ்ட்டை பகிர்ந்துக்கிட்டு எவ்ரி ஒன் ஆஃப் யூ ஷுட் பி லைக் ராதிகா அப்படிங்கிறது தான் எங்களுடைய ஆசை. அந்த ராதிகாவுக்கு ஒரு அண்ணன் இருக்கணும். இன்னும் நிறையா விஷயங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம 3 பேர் சேர்ந்து தனியாக நிலா வெளிச்சத்தில் பேச வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்குது. பட் தேங்க்யூ சிவகுமார் சார், இவ்வளோ தூரம் வந்து ஒன்று ஒரே சின்ன பிட்டு மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன் கண்ணா. ஒரே பிட்டு மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன். ராதிகாவும் நானும் நடித்த ஒர்க்கில் வந்து மறக்க முடியாத விஷயம் ஒரு 3 நிமிஷம் முடிச்சிடுறேன். 1995 இந்த அண்ணாமலை சித்தி சீரியலுக்கு முன்னாடி மீண்டும் மீண்டும் நான் ஒன்று ராதிகா வந்து ஷூட் பண்ணாங்க. அதான் ஐ திங்க் முதல்ல நாங்கள் டிவி சீரியல் நடிக்க ஆரம்பித்தது. மனோபாலா வந்து டைரக்ட் பண்ணார். நாங்கள் சிலோனில் போய் ஷூட் பண்ணோம். ஆமாம், சிலோனில் வந்து இந்த விடுதலை புரட்சி போராட்டமெல்லாம் இருக்குது அம்மா அப்படின்னா, இல்லை அது வந்து வெளியே இருக்குதுன்னு வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் எங்கே இருக்குது, அதனால் இந்த ஊர் கொலம்போல எதுவும் ப்ராப்ளம் இல்லைன்னு ராதிகா கூட்டிகிட்டு போனாங்க. 15 பேர் போனோம். சவுகா ஜானகி எனக்கு கூட வந்தாங்க, மற்ற ஆர்டிஸ்ட்லாம் போனோம். ஒரு கெஸ்ட் ஹவுஸ் எடுத்து கொடுத்து அதுலேயே சவுகா ஜானகி எல்லாருக்கும் சமைச்சு போட்டாங்க. 15 நாள் சவுகா ஜானகி எங்களுக்கு எல்லாம் சமைச்சு போட்டாங்க. ஷூட்டிங்கு போயிட்டே இருக்குது. கரெக்டாக வந்து ஜூலை 27 அங்கே போனோம். ஆகஸ்ட் மாதம் 9 ஷூட்டிங் முடியுது. 7 பாம்பு வச்சுட்டாங்க. ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ் முன்னாடி ஒரு தற்கொலை படை போய் ஹியூமன் பாம்பு நேராக போய் வெடிச்சு டாரிங்டன் ஹவுஸ் 21 பேர் செத்து போயிட்டாங்க, 50 பேர் அடிபட்டாங்க. அப்போ தான் உடனே கவர்மெண்ட் ஆர்டர் போடுச்சு, வெளிநாட்டிலேருந்து வர எவனுமே டாய்லெட் போனால் கூட பாக்கெட்டில் பாஸ்போர்ட் வச்சுக்க மாட்டாங்க. எல்லா ஃப்ளைட் கேன்சல் பண்ணியாச்சு. எந்த ஃப்ளைட் கேன்சல் இல்லை. கடைசியாக தொலைஞ்சு போகுது. கடைசி நாள் முந்தின நாள் வந்து ஒரு ஃப்ளைட் அலோவ் பண்ணுறான். ஒரு ஃப்ளைட் 2 பேர் தான் போகலான்னு சொல்லும்போது 15 பேர் இருக்குது. ராதிகா தான் முதல்ல, சூர்யா, சிவகுமாரும் அந்த அம்மா போன சொல்லிட்டு என்னையும் சவுக்காரையும் முதல்ல ஃப்ளைட்டில் ஏற்றி விட்டாங்க. மறக்கவே முடியாத விஷயம். 1995 ஜூலை மாதம் 27 to 9 மீண்டும் நான் செஞ்சது. அதில் பாப்பா தான் கூட வந்து நிர்வாகம் பண்ணுது. அதான் சொல்கிறேன், அவனுக்கு வயசு சின்ன வயசு பொண்ணு, பெரிய அறிவாளி, பெரிய முதலாளி. ஒரு 5 வருஷம் நான் வந்து நிறைய பழைய காரில் வச்சுருந்தேன். சொந்தமாக கார் வந்து ஒரு டொயோட்டா கார் வாங்கினதே வந்து இந்த அம்மா கூட்ட காசு முதல்ல கார் வாங்கினேன். நம்ம முதலாளி அம்மா இருக்கவங்க. தேங்க்யூ ஸோ மச் சிவகுமார் சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் எத்தனை படம் ஆக்ட் பண்ணோன்றது முக்கியம் இல்லை, இந்த மாதிரி நண்பர்கள் இருக்கணும். அதுதான் நண்பன் அண்ணா. சிவகுமார் சாருக்கு ஒரு நினைவு. Principal of MOP College, Archana Prasad ma'am, onto the stage. எப்படியே அவங்க தப்பிச்சிட்டாங்க. ஏதோ ஒரு படத்தில் ஹீரோயின் இருக்க வேண்டியவங்க. எனக்கு எப்படியே எஸ்கேப் ஆகிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இவங்க ஒன்று ஸ்னேகா 2 பேர் எஸ்கேப் ஆகிடல. நீ 2 பேர்த்தையும் அந்த 87 சேர்த்து 89 ஆகியிருப்பேன். நன்றி. குசும்பு. A token of love from Milky Mist.
Title sponsors Ramraj Mritu Towel, Super Soft, Super Absorbent, Max Gold, Cash for Gold. Call 04445454545. GT Holidays, South India's #1 travel brand. Milky Mist presents Radhika Sarath Kumar Fans Festival. Supported by the Chennai Silks. Let the celebrations begin. Arabian Garden, a seafood restaurant. Anuj Tiles, ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். ஜெயச்சந்திரன், எல்லாமே இருக்கு, நல்லாவே இருக்கு. Powered by லலிதாம்பிகை Fertility Center, a unit of Sri Lalitambigai Medical College and Hospital. Mr. Gold, தரத்திலும் அளவிலும் no compromise. Gasanshi Jewellers, celebrate with exclusive launch offers from Feb 7th to 28th only. 2,500 offer per sovereign on gold. 5,000 offer per carat on diamonds. Darling AC திருவிழா, இந்தியாவிலே மிக குறைந்த மாத தவணையில் AC. Venue partner MOP Vaishnav College for Women.